த்ரில் இருக்குது, எமோஷன், அதேமாதிரி மேக்கிங் எல்லாமே நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் அது. அதுவும் ஒரு சாஃப்டான த்ரில்லர்ஸ் பார்க்கறதுக்கு வந்து சமீபத்தில் வந்து நிறைய சான்சஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை வந்து நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுவும் நல்லாவே இவங்க சங்கீதா, அந்த 90s கிட்ஸில் நம்ம புகழ் உனக்காக சங்கீதா வந்து அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏன்னா திரும்ப ரொம்ப நாள் கழித்து நடிக்கும் பொழுது அது பவர்ஃபுல் கேரக்டராக இருக்கும். அதை கரெக்டாகவே அவங்க செலக்ட் பண்ணி அதை நடிச்சிருக்காங்க. நல்லாவே எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு படத்தில் கார்த்திக் புதுசாக ஒரு அறிமுகமானார், அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒர்க் வாட்ச் மூவி. முடிச்சு வெளியே வரணும். அண்ட் உண்மையை சொல்ல போனால் இட்ஸ் வெரி என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக டில் த வெரி லாஸ்ட் மூமெண்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரீகிங்காக, ரொம்ப க்யூரியாசிட்டி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து கதை வந்து ஒருத்தங்க நகர்ந்து போகுது அப்படின்னு நினைக்கும் போது சம்மந்தமெல்லாம் பார்த்தா வேற எங்கேயும் நகருது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்குது. அண்ட் ஆரம்பித்த ஒரு 5-6 நிமிஷத்துலேருந்து டில் தி வெரி எண்ட், வழக்கமாக கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுறோம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் டில் தி வெரி எண்ட் அந்த டைட்டில் கார்டு போகிற வரைக்குமே ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப ரேஸியாக இருந்துச்சு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். திஸ் மூவி ஷுட் டூ வெல். அண்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி பரத் சார், அஜய் சார், and all the new performers, Bhavanishi ma'am, all of it was very good. Sam C.S. sir, the scoring is actually very ஒரு பேக்போனாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்ட் விஷ் த டீம் all the very best. Thank you. இந்த படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. வெரி குட் த்ரில்லர். பரத் அப்புறம் அஜய், கார்த்திக் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரில்லர் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படம் பார்த்தா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், விஷுவல் இருக்கட்டும், படத்தோட ப்ளேவாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட டீம் மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஆக்சுவலி காளிதாஸ் படம் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலுங்க. ஆக்சுவலி சாம் சிஎஸ் வந்து ஹீ இஸ் வெரி பிக் பில்லர் ஆஃப் த ஃபில்ம். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சீரியஸாக அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருங்கிறது இப்போ தெரியுது இந்த படம் பார்க்கும்போது. த்ரில்லர் பயங்கர ஒரு சீட் ஆஃப் எட்ஜ் இருந்தது, ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்து. அண்ட் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பரத் சார் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங், அது ஒரு சட்டிலாக ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வியக்கத்தக்க ஆக்டிங்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ஹீரோயினுமே வந்து யூனிக்காக இருந்தது. இந்த மாதிரி விமென் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் சங்கீதா மேம், ஓ மை காட், ஐ எம் அ கிரேட் ஃபேன். அவங்களோட என்ட்ரியிலேருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். சங்கீதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா ஒர்க் பயங்கரமாக இருந்ததுங்க. அண்ட் பர்சனலாக நான் சொல்ல போகும்போது டிரெக்டர் சாரோட அந்த ட்விஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இன்டர்மிஷன்லேயே படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கிளைமேக்ஸில் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஐ ரியலி லவ் த ஃபில்ம். நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும், நீங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்புவீங்க. அண்ட் இப்போ இருக்கிற மென்டல் ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் கதை சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது படத்தில். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஒரு விதமாக நிறைய விஷயங்கள் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன ஆகுமோன்ற க்யூரியாசிட்டி இருந்தது. ஒரு பர்ஃபெக்ட் நீட் த்ரில்லர். ஒரு ப்ரொடக்ஷன் செந்தில் 5 ஸ்டார் செந்தில் சார் பண்ணியிருக்காரு. அவரோட சன் டெபியூ பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் ஸ்டீஃபன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் பரத் அண்ட் டீம் அந்த அவங்க பாவியா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர். காளிதாஸ் ஒன்னே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ ஒரு நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த படம் பயங்கர என்கேஜிங்காக போகும். அதே மாதிரியான ஒரு படம் எனக்கு அதே கேரக்டர் எடுத்து வேறு ஒரு கேஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் காளிதாஸ் 1 பார்க்கலனாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த படத்தில் கடைசியில் ரிவீல் ஆகிற அந்த ட்விஸ்டாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட் ½ அன் ஹவரில் இந்த கதையில் ரிவீல் ஆகிற நிறைய ட்விஸ்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு.